அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 4 மாதமாக குடிநீர் வராததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் வழக்கு போட்டு விடுவேன் என்று மிரட்டி போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் போராடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நடராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நடராஜ், வணக்கம். போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக சையத். ஜெயங்கொண்டம் அருகே கீழ சிந்தாமணி கிராமத்தில் கடந்த 4 மாத காலமாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களோடு அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பனூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த கீழ சிந்தாமணி கிராமத்திலே சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையிலே அங்கு குடிநீருக்காக விநியோகிக்கப்படும் போர்வெலானது பழுதாகி 6 மாதங்களுக்கு மேலாகி அந்த பகுதியிலே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு, குறிப்பாக கடந்த 4 மாத காலமாக சரிவர குடிநீர் வராமல் பொதுமக்களானவர்கள் நீண்ட தூரம் நடந்து சென்று குடிநீருக்காக கடும் அவதிக்குள்ளாகி இருந்திருக்கின்றனர். இது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர் தனிப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உரிய முறையில் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் ஆச்சரியமடைந்த அந்த பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காவி குடங்களோடு அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பின்னர் இது பற்றி அறிந்து வந்த தாப்பனூர் போலீசார் போராட்டம் நடத்திய மக்களை உடனே கடந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டனர். இதில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த போலீசார் உடனே கடந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் வழக்கு போடக்கூடிய நிலைமை ஏற்படும் என எச்சரிக்கும் தோணியில் போலீசார் பேசினர். இதில் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள், நாங்கள் குடிநீருக்காக தானே போராடுகிறோம், பலமுறை மனு அளித்து பார்த்து எந்த ஒரு நடவடிக்கை இல்லாத பட்சத்திலே தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்து அதிகாரிகள் வந்து உறுதிமொழி அளித்தால் நாங்கள் உடனே கடந்து சென்று விடுவோம் என்று போலீசாரிடம் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஆனாலும் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. இதனிடையே ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த அந்த பொதுமக்கள், எங்கள் மீது தவறு என்றால் எங்களை கைது செய்து கொள்ளுங்கள் என்று அந்த மக்கள் தெரிவித்தனர். இதனால் அங்கு சற்று பதட்டமான சூழல் ஏற்பட்டது. பொதுமக்கள் நடத்திய இந்த போராட்டம் காரணமாக கும்பகோணம் ஜெயங்கொண்டம் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்படும் சூழல் தற்போது நிலவி வருகிறது. பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைக்காக குடிநீர் தட்டுப்பாடை கூட தீர்க்காத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கும்பகோண தூக்கத்தில் இருப்பதாக தற்போது அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நடராஜ். எங்களுக்கு 4 மாசமா வரல. நாங்க ஜனவரி மாசம் மனு கொண்டு கொடுத்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஜனவரி மாசம் எடுக்கல, பிப்ரவரி மாசம் எடுக்கல, மார்ச் மாசம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ எப்படி 15 நாள்ல எடுப்பாங்கன்னு எப்படி நாங்க நம்ப முடியும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த நம்பிக்கை எப்படி நாங்க எடுக்க முடியும்? 3 மாசமா எடுக்காதவங்க இப்போ எப்படி 15 நாள்ல போறீங்க வரும்? 4 மாசமா வராத போர் தண்ணி 15 நாள்ல வருங்கிறாங்க. எப்படி நாங்க நம்ப முடியும்? நாங்க தண்ணிக்காக பசங்களை இப்போ 9 மணி தண்ணி வருது இன்னைக்கு. எப்படி நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது? பரீட்சைக்கு போற பிள்ளைங்க இருக்கு, எப்படி நாங்க அனுப்ப முடியும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுக்கு முடிவு சொல்லுங்க. 4 மாசமா தண்ணி இல்லாம நாங்களும் எவ்வளவு மனு கொடுத்து பார்த்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம், சிஎம்க்கு கொடுத்துருக்கோம், எம்எல்ஏவுக்கு கொடுத்தாச்சு, எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். யாருமே நடவடிக்கை எங்களுக்கு எடுக்க கிடையாது.